உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சித்திரை 12ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் அனுகூலமாக மாறுகிறார். சித்திரை 17ஆம் தேதி வரை குரு பகவான் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றார். அதன் பிறகு அவரால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. வரவும் செலவும் சமமாக இருக்கும். குடும்பத்திலும் உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறைவும் உண்டாவதால் மனதில் நிம்மதி குறையும். திருமண முயற்சிகள் தோல்வியடையும். நல்ல வரன்கள் கை நழுவி போகும். மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் தேவையற்ற அலைச்சலும் உழைப்பும் மேலிடும். நண்பர்களே பகைவர்களாவார்கள். பிறருடன் பழகுவதில் சற்று விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது எதிர்காலத்துக்கு மிகவும் நன்மை பயக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு சிறு உடல் உபாதை ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீதிமன்றம் வரை செல்லக்கூடும். எந்நிலையிலும் முன்கோபம், அவசர முடிவுகள், உணர்ச்சிவசப்படுதல் ஆகியவற்றை தவிர்த்தல் அவசியம். உத்தியோகம். பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரரான சனி பகவானும் செவ்வாயுடன் இணைந்திருப்பது அன்றாட பணிகளில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. நீங்கள் செய்யும் சிறு தவறும் மிக பெரியது போல் நிர்வாகத்தினரிடம் புகார் செய்யப்படும். பொறுமை, நிதானம், சாதுரியம் மிக மிக அவசியம். தொழில், வியாபாரம். கோல்சார விதிகளின்படி பாகிஸ்தானத்தில் ஏற்படும் சனி செவ்வாய் சேர்க்கை நன்மை செய்வது சற்று சிரமமே. இருப்பினும் சனி பகவானை தற்போது நிலை கொண்டுள்ள கும்பம் அவருடைய ஆட்சி வீடாக திகழ்வதால் அதிக சிரமத்தை ஏற்படுத்த மாட்டார். தொழிலில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அவற்றை முறியடிக்கும் திறனை கொடுத்தருள்வார் சனி பகவான். ஆதலால் லாபம் திருப்திகரமாக இருக்கும். அலைச்சல் மற்றும் உழைப்பு ஆகியவை சற்று கடுமையாக இருக்கும். கலைத்துறையினர். புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். இருப்பினும் இதுவரை இருந்து வந்தது போல் வருமானம் இருக்காது. பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோருக்கு வழக்கத்தை விட வருமானம் சற்று குறைவாகவே இருக்கும். இருப்பினும் அடியோடு வருமானம் நின்று போன நிலை மாறி மனதிற்கு நம்பிக்கையையும் மனோதைரியத்தையும் ஏற்படுத்தும். இதுவரை இருந்தது போல் இல்லாமல் இனி வருமானம் சீராக இருக்கப் போவதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. அரசியல் துறையினர். சித்திரை 12ஆம் தேதி முதல் சுக்கிரன் மேசராசிக்கு மாறுவதால் அதுவரை உங்களை புறக்கணித்து வந்த கட்சி தலைவர்கள் உங்களை தேடி வந்து உங்களை புகழ்ந்து வரும் தேர்தலில் பயன்படுத்திக் கொள்வார்கள். மாணவ மாணவியர். வித்யாக்காரர்களான புதன் மட்டுமன்றி கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்ட மற்ற கிரகங்கள் கூட மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த சுபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் உங்களுக்கு காத்துள்ளன. தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நல்ல கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடத்துறையில் இடம் கிடைக்கும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சனி பகவானுடன் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். இருந்தாலும் வயல் பணிகளில் உழைப்பு மிகவும் கடினமாக இருக்கும். குறிப்பாக இரவு நேர பணிகளில் சற்று கூடுதல் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். சிறு விபத்து அல்லது விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடும். பெண்மணிகள். சித்திரை 12இல் குரு பகவானும் சுக்கிரனும் அனுகூலமற்று மாறுவதால் மாதத்தின் முதல் 12 நாட்கள் பெண்மணிகளுக்கு பல அலைச்சல்கள் இருக்கும். பலருக்கு வரன் தாமதமாக அமையும். சிலருக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்கும். அதன் பிறகு கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. ஆதலால் மிதுனராசி சகோதரிகளுக்கு இம்மாதம் நன்மையும் சோதனைகளும் மாறி மாறி வரும். பரிகாரம். வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபமேற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள். சித்திரை 17 காலை முதல் 19 முற்பகல் வரை. நன்றி.